ஹாய் கைஸ், எல்லாருக்கும் எப்படி வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 Poco X3 Pro பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இல்லை யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் இருக்க போது. என்னன்னா Snapdragon 860 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன புது சிப்பா இல்லை பழைய சிப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 855 தெரியும், 855 ப்ளஸ் தெரியும். இது பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் திரேட்டாக ஒரு 1.25 வருஷம் பழைய ப்ராசர் தான் சொல்லணும். ஆனால் என்ன லைட்டாக கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 860 சொல்லி புது பேரை வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட X3 சூப்பர் ஜூமு, OnePlus 70 Pro இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த X3 Pro ஆனது தரும். ஸோ ப்ராசருக்காண்டி நீங்கள் வாங்குறீங்க, கேமிங்காண்டி வாங்குறீங்கன்னா இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாம். இதோட ரேட்டை பொறுத்து தான் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையான்றது இருக்கும். நான் இந்த வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு சொல்கிறேன், ரேட் ஆனது தெரில. தோராயமாக 22,000 to 26,000 ரூபாக்குள்ளே இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணான்னு நினைக்கிறேன். நேராக கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து போட்டிருப்பேன், அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ரேட் என்னன்னு. ஸோ நிறைய பேர் டவுட் என்னன்னா, கேமரா கிளாரிட்டி நல்லா இருக்கும் ப்ரோ, வெறும் 48 MP தான் கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கே தெரியும். அதாவது ப்ராசரை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா கேமராவோட கிளாரிட்டியானது அமையும். என்ன தான் 48, 64, 108 MP கொடுத்தாலும் உள்ள ப்ராசர் வந்து மீடியம் ப்ராசர், அதாவது லோ பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர், அதாவது Snapdragon 6 சீரிஸு, 7 சீரிஸு இல்லை மீடியாடெக் ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தால் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இது நல்ல ஒரு ஐரன் ப்ராசர் போட்டுட்டு 12 MP கேமரா கொடுத்தாலும் நச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர், அதே மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு ப்ராசர் தான் சொல்லணும். ஸோ தாராளமாக கேமரா கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். ரெட்மியோட K20 Pro அந்த ஃபோனுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லான்ச் பண்ணுறதுனால நல்ல சாஃப்ட்வேர் அப்டேட், இமேஜ் ப்ராசஸிங்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ K20 Proவோட ஒரு அப்கிரேடான ஒரு கேமராவை தான் இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அப்புறம் பேட்டரியே சொல்ல தேவையில்ல, 5120 mAh பேட்டரி, 33 watts சார்ஜர். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா LCD கொடுத்துருக்காங்க, ஆனால் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். கேமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து தாராளமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏர்பீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ரியாக்ட் ஆகும், டைப்-C போர்ட் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஒரு 22,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓகேவா. ரேட் என்னன்றதை நான் கீழே ஆட் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் இந்த ஃபோனோட அன்பாக்சிங், ஃபுல் ரிவ்யூ, கேமிங் எப்படி இருக்குது, ஹீட் ஆகுதா என்ன, அப்புறம் கேமரா வந்து கம்பேர் பண்ணி போகிறேன், எந்த ஃபோனோட உங்களுக்கு கம்பேர் பண்ணணும்னு சொல்லுங்கள், அந்த ஃபோனோட கம்பேர் பண்ணி வீடியோ போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.